அந்த முனின்றது என்ன? அந்த முனி தான் வந்து சாக்கிய முனி. சாதாரணமா ஒரு பாமர ரசிகருக்கு பாமரனுக்கு புரியாதா? பாமரனுக்கு முனி கதைகள் தெரியாதா? நான் போன முனி அடிச்சிச்சுன்றாங்கல்ல, எந்த முனி அடிச்சுது? இல்ல அப்ப தங்கலான்றது ஒரு ஒரு உண்மை கதாபாத்திரம். அது தங்கலான் பறையர்னு ஒரு சமூகம் இருந்திருக்கிறாங்க. இப்ப பறைன்ற சொல்லே வந்து ஒருத்தனுக்கு அறிவிக்கிறது, சொல்றவன். அதை தான் வந்து மலையாளத்துல பறையம் அப்படின்றாங்க. இது வந்து அடிமையாக்குறது வந்து ஆங்கிலேயரா இல்ல வந்து பிராமணர்களா? வெள்ளக்காரன் வந்தது ஒரு 400 வருஷம் தானே, 350 வருஷம் இல்ல 400 வருஷம் அதிகபட்சம் போனா. ஆனா இங்க 2000 வருஷமா இருக்குது. இங்க ஆனா இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரர் அவங்க லாபத்துக்காக தானே. கொள்ளையடிக்க வந்தா மதத்தை பரப்ப தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. என் பக்கத்திலேயே உட்காந்துன்னு இருக்கிற என் சொந்த சகோதரன் சொல்லிக்கிற நீ என்னை அடிச்சு அடிமையாக்கும் போது எங்க இருந்தோ வந்தவன் என்ன சகோதரனை என்ன தோல்ல கை போட்டான். நான் உன்னை விட அவனை தான் கொண்டாடுறேன். தங்கம் கிடைச்ச உடனே அவனை கொண்டாடுறதும், அது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்களெல்லாம் எதிர்க்கிறதும் ஒரு முதலாளியின் பண்பு. அப்போ என்னென்ன, ஒடுக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் அங்கே போய் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அது வழி நடத்தி போனவன் ஒரு தங்கலானா இருக்கலாம். இது வந்து பழங்குடிகளோட அந்த நிலத்தை வந்து ஒரு 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 ஆதிரா, இப்போ நம்ம ஆதிரான்றோம், அந்த இடத்துல ஒரு இது காத்துக்கிட்டு இருக்குது, ஒரு பூதம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த நிலத்தை. இல்ல இதுல வந்து ஒரு புத்தர் சிலையை வந்து திணிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து ஒரு 3000 3800 தலையற்ற சிற்பங்கள். அது எண்ணிக்கை உண்மைதானே? நான் சொல்றது கம்மி, இது வரைக்கும் தோண்டி எடுக்கப்படல. தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அது வந்து சான்று கூட இருக்கு. ஆனா என் தத்துவத்துக்கு எதிராக நீ வந்து நின்று இருக்க போடா, எரிக்கிறதுலாம் எங்க பண்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது படத்துலயே ஒரு இது, எரிக்கிறது நம்ம பண்பு இல்லை, படைச்சு நம்ம அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றது தான். எருமாட்டை வெட்டி எல்லாரும் போஜனம் பண்ணுவோம். அவன் வரலாறு அவனே தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. வரலாறுகள் மூடி மறைக்குவான். அசோகன் ஒரு பேர் வச்சிருக்காரு ஒரு கேரக்டர். அவன் தான் போயிட்டு முனியோட இதை கண்டுபிடிப்பான். அது எவ்வளவு பெரிய குறியீடு அது. உங்களுக்கு பாருங்களேன், உங்களுக்கு அசோகனை பத்தி கை இருக்குல்ல, அவன் உடனே அவன் அது என்னன்னா, ஏன் அந்த பையன் அந்த மாதிரி ஆனா எனக்கு புரியவே இல்லை. புரிச்சுக்கடா. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் எழுத்தாளர் திரு கரண் கார்கே அவர்கள். வணக்கம். வணக்கம். இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்திருக்கிற தங்கலான் திரைப்படம் வெளியாகி ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து வரலாறு, புனைவு, ஒரு அமானுஷ்யம் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு திரைப்படமா இருக்குது. இது வந்து தலித் மக்கள் வந்து எப்படி வந்து அடிமைகளா இருந்தாங்க, அடிமைகள்னு சொல்லப்படாமலேயே அவங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, அது எல்லாம் ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய குறியீடாக தான் நான் பார்க்குறேன். அது எதுவுமே பொய்யா சொல்லப்படல. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எதுவுமே பொய்யா சொல்லப்படல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. இப்போ அவர் வழக்கமாக என்ன சொல்லுவார்னாக்கா, அவரோட வார்த்தை தான், நான் இவ்வளோ நாள் நீங்கள்லாம் கதை சொன்னீங்கல்ல, நாங்கள் கேட்டுன்னு இருந்தோம்ல, இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்றது தான் கதை பேசிக்காக. ஆனால் அந்த கதைக்குள்ளே இருக்கிற உண்மைகள்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனுடைய எல்லா படிமங்களையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். பொதுவாக வந்து நமக்கு எப்போதுமே மாயத்தந்திர கதைகள் உண்டு. இப்போ நான் சொன்னேன், இப்போ எனக்கு அது ரொம்ப அந்நியமாகவே தெரியல. ஏன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. என்ன கதை சொல்லுவாங்கனாக்கா, அது ஆராசூரில் இருக்கிறாரு, அவர் எப்படி இவ்வளோ வசதியாக வந்தார் தெரியுமா? அவருக்கு வந்து ஒரு நாள் இரவு வந்து பார்த்தாக்கா, கோவிலுக்கு பின்னாடி மிளகாய் விதை போல் ஒரு துளி தங்கம் இருந்தது. அப்புறம் அதை பிண்டு தொடர்ந்து போய்கினே இருந்தாக்கா தங்கம் கிடச்சிக்கினே இருந்தது. அவருக்கு அப்படி தான் அவருக்கு சொத்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. மிளகாய் விதை அளவு ஒரு கதை, அது மாதிரி ஒரு கதை. அப்புறம் இன்னொரு நிறைய கதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய அமானுஷ்ய கதைகள், முனி கதைகள். முனி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே இருக்க மெட்ராஸ் சென்னையில் இருக்கும்போது எங்கள் அப்பாவோட தாத்தா சென்னையில் இருந்திருக்கார். அவங்க வந்து அந்த டாடா கம்பெனி அந்த இதுக்கு மேலே முனி நடந்து போவோம், 12 மணிக்கு வெளியில் போகாதீங்க, புழக்கடைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனின்றது என்ன? அந்த முனி தான் வந்து சாக்கிய முனி. சாக்கிய முனி தான் வந்து நமக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுதுனாக்கா அந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வரலாறு தெரியாமல், வரலாறு அதாவது புத்தனுடைய வரலாறு, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய வரலாறு, தொல்குடிகளின் வரலாறு, கோலார் தங்க வயலில் இருக்கிற இந்த தங்கலான்ற கதை பின்னணி, இதெல்லாம் தெரியலன்னா அந்த படம் வந்து, அது தெரியலன்னா அந்த கதை புரியாதா? அப்படி இல்லை. ஆனால் அது தெரிஞ்சால் இன்னும் கிளாரிட்டியாக நமக்கு தெரியும்.
இல்ல சாதாரணமா ஒரு பாமர ரசிகருக்கு ம். ஒரு கதை சொல்றோம், அது அவருக்கு புரியணும்ல. இல்ல, இல்ல, இல்ல. நம்ம சொல்றோம். பாமரனுக்கு கதை சொல்றோம், பாமரனுக்கு கதை சொல்றோம். எவ்வளோ காலம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா, உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இங்க இருக்கிறாங்க. உலகின் வல்லரசு வளரக்கூடிய நாடு வல்லரசு கனவுலாம் நமக்கு வந்துடுச்சு. ஆனா, அ நிலாவுல போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்துன்னு வர போறோம் நம்ம. நிலாவுல சந்திரயான்லாம் இருக்கிறோம். ஆனா, நம்ம இன்னும் பாமரனுக்கு புரிய வைக்கிறதுக்குன்ற பாமரனுக்கு புரியாதா? பாமரனுக்கு முனி கதைகள் தெரியாதா? நான் போனேன் முனி அடிச்சிடுச்சுன்றாங்கல்ல. எந்த முனி அடிச்சது? அப்ப அந்த முனின்றது என்ன? அது ஒரு குறியீடா, ஒரு படிமமா இவர் சொல்ல முயற்சி பண்றாரு. அப்போ பாமரனுக்கு சொல்லணும், பாமரனுக்கு சொல்லணும், பாமரனுக்கு சொல்லணும் தான். எல்லாருமே பாமரர்கள் தான். இல்ல அப்ப தங்கலான்றது ஒரு ஒரு உண்மை கதாபாத்திரமா அது? எது? இப்ப தங்கலான்ற ஒரு தங்கலான் பறையர்ன்னு ஒரு சமூகம் இருந்திருக்கிறாங்க. ஒரு சமூகம் இருந்திருக்குது. அவங்க வந்து ஏன்னா பறைக்குடினாலே நானே ஒரு பதிவு போடுறேங்க. ஒரு தங்கலான் படத்த பத்தி நான் ஒரு சாதாரணமா ஒரு பதிவு போடுறேன். ஆஹா! ஓஹோன்னுலாம் புகழ்ந்து எழுதல. ஒரு படம் நல்லா இருக்குது. அதுல ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. வசனம் நல்லா இருக்குது. கதை நல்லா எழுதியிருக்கிறாங்க. நடிகர்கள் பிசாசு போல இவ்வளோ தான் நான் எழுதியிருக்கேன். ஒரு 6 வரி, 7 வரி அதிகபட்சம் போனாக்கா, ஒரு 12 வரிக்குள்ள எழுதியிருக்கிறேன். ஆனா அந்த வரிகளுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்றது, "இது ஒரு பறையரின் படம்" அப்படின்னு சொல்றாங்க. சரி பறையரின் படம்னா பறையர்னா என்ன? அது ஒரு அறிவுக்குடி. அது ஒரு 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 உழைக்கும் குடி. அது தொல்குடி. அத சொல்லுது இந்த படம். ஒருத்தன் வந்து இது ஒரு பறைகுடின்னு சொல்வதின் வழியா அத அவமானப்படுத்தணும்னு நெனைக்கிறான். அவனுக்கு வரலாறு தெரியல. நான் வருத்தப்பட முடியாது அவனுக்கு. இல்ல ஆனா இப்ப நீங்க அறிவுக்குடின்னு சொல்றீங்க இல்லையா? ம். இப்ப அதிலேயே ம். வந்து ம். பசுபதி கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கு. 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 அவர் வந்து நான் ம். அந்த பட்ட போட்டுக்கிறாரு. நாமத்துல பட்டெல்லாம் இருக்கு. போட்டு இருக்கு. பூணூல் போட்டுக்கிறாரு. ஆமா. நம்ம வந்து இப்பதான் வைகுண்ட போறோம் ஆமா. அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்ப அறிவுக்குடி ஏன் அப்படி வந்து ஒடுக்கப்பட்ட ஆ ஒரு குடியா அறிவு நான் மாறுது? சொல்றேன். நான் இந்த கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? அறிவு குடின்னாக்கா, அறிவு குடின்னா எல்லாரும் அறிவா இருப்பான்ல. பெரும்பான்மையானோர் அறிவா இருப்பாங்க. அந்த அவங்க அறிவு சார்ந்த ஒரு சமூகமா இருந்திருக்கும். அதனால அது ஒரு அறிவு குடின்னு நான் சொல்றேன். அதுல மடையன் இருப்பான், முட்டாள் இருப்பான், புரிந்து கொள்ளாதவன் இருப்பான். வெறுமனே தின்னு செத்து போனவன் இருப்பான். எல்லாரும் இருப்பான். குடிகாரன் இருப்பான். அ வே வே வேசித்தனம் பண்ணவன் இருப்பான். எல்லாரும் இருப்பான். ஆனா அறிவு குடின்னா எல்லாரும் அறிவு குடி. அப்படி கிடையாது. ஆனா அது ஒரு ஒட்டுமொத்தமா இப்ப வள்ளுவத்தை எழுதுனது ஒரு அறிவுக்குடி தான் அறிவாளி தான் எழுத முடியும். ஔவைன்றவங்க ஒரு அறிவுக்குடி. இப்ப பறைன்ற சொல்லே வந்து ஒருத்தனுக்கு அறிவிக்கிறது. சொல்றவன். அததான் வந்து மலையாளத்தில பறையம் அப்படின்றாங்க. அப்ப அந்த அந்த அர்த்தத்தில நான் சொல்றேன். அது யாரும் மறுக்க முடியாதுல்ல. அது யாருன்னா மறுக்க முடியுமா? அதாவது சங்க இலக்கியத்தில பெயர் வராத பல படைப்புகள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம். அப்புறமா ஒடுக்கப்பட்டவங்க. ஏன் ஒடுக்கப்பட்டாங்க? அப்படின்றத குறியீடா தான் இவர் காட்டுறாரு. நிலம் வாய்ந்தவன். நான் சொல்றேன். நீங்க யாருனாலும் ஆய்வு பண்ணிக்கலாம். இப்ப என்னுடைய பாட்டி இருக்கிறாங்களே, என் அம்மாவோட அம்மா இருக்கிறாங்கல்ல. என் அம்மாவோட அம்மா கூட கிடையாது. என் அம்மாவோட அப்பாவோட தாய். 16 ஏக்கர் நிலம் திருமால்பாடியில. 16 ஏக்கர் நிலம். அந்த 16 ஏக்கர் நிலத்த வச்சு சாகுபடி பண்ணி வாழ்ந்த ஒரு குடும்பம். அதுல அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அதுதான் என் அம்மாவோட அப்பா. சென்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு குடும்பம் பினாங்குக்கு பிழைக்க போயிடுறாங்க. இன்னொருத்தர் நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு கேரக்டர் நாமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு. பறையந்தாங்கல் எங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்குது. அதுல வந்து என்னோட தாத்தா ஒருத்தர். அவர் வந்து எப்போதுமே நீங்க சொல்ற இந்த கேரக்டர் வரா மாதிரியே ஒரு உடைஞ்ச கண்ணாடி வச்சுட்டு இருப்பார். நான் குழந்தையில நல்ல நினைவு இருக்குது. நாமம் போடுவார். காலையில எழுந்த உடனே நாமக்கட்டிய உரசி, நாமம் போட்டு, பிள்ளைங்களுக்கு பேரு ரங்கநாதன், பெருமாள். என் தாத்தா பேரு கோபால். இப்படி நான் இருக்கிற அந்த ஊருக்கு பேரு திருமால்பாடி. ஆனா அந்த கோயிலுக்குள்ள நான் போனதில்ல. ஆனா இது எதனுடைய தொடர்ச்சின்னா, இது வரலாற்றின் தொடர்ச்சி இது. ராமானுஜர் வந்து அ இவர் சொன்னார்ல, யாரு நம்ப பாரதி சொல்றான்ல, பூணூல் போட்டு கனகலிங்கத்துக்குலாம் பூணூல் போட்டு விட்டது போல, ராமானுஜர் காலத்துல அப்படி ஒண்ணு இருந்தது. அவன் அறிவுக்குடிடா, அவன வந்து நம்ம ஏமாத்தி பொழச்சிருக்கிறோம். வா நீ வந்து அவன் உழைக்கிறவன். ஆனா அதே நேரத்துல அறிவாளியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் கொஞ்சம் மனசாட்சியோட வேலை செஞ்சார்ல. அதோட தொடர்ச்சி, அதனுடைய பாதிப்பு, அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு வந்த பரம்பரை இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஆனா இப்ப ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த மாரி இல்ல. இப்ப என் தாத்தான் முறை உள்ள ஒருத்தர் அவரு இருந்திருக்காரு. அப்போ அவங்க வாழணும் அப்படின்ற விரக்தியில தான் எங்கேயாவது வெளியில போயிடுறாங்க. இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது. இருந்தும் இல்ல. இப்ப நான் சொல்றேன் என்னுடைய ஆரா சூராருன்னுவாங்க. அவரு இப்ப திமுகவுல வந்து எம்எல்ஏ பதவியில இருக்கிற ஒரு உறவு. அவரு ஒரு பாட்டன் எனக்கு. அவருக்கு வந்து ஆரா சூர்ல அவ்வளோ நிலம், ஏக்கர் கணக்குல நிலம். அப்போ இந்த அறிவுக்கும், செல்வத்துக்கும் இவங்களுக்கு ஒரு பஞ்சமும் இல்ல. ஆனா எல்லாரும் அப்படி இருந்தாங்களா? நீங்க கேட்டீங்க இல்லையா? அறிவுக்குடின்னா ஏன் இவங்க வந்து இதெல்லாம் போட்டாங்க? பிரிவா இருப்பாங்கல்ல. இல்ல அப்படி சொல்லிக்க கூடிய ஒரு நிலை வந்துச்சா ஆ அப்படின்னு கேக்குறேன். எப்படி?
இல்ல அதாவது நம்மளும் வந்து வைகுண்டத்துக்கு போறவங்க தான், ம். நம்மளும் உயர்ந்தவங்க தான் அப்படி ஒருத்தன் அப்படின்னு. நம்புவோம்ல. இப்ப என் தம்பி இருக்கிறான். என் கூட பொறந்த தம்பி இருக்கிறான். நாங்க 5 பேரு. நான் சொல்றேன். ஒரு நம்ம வாழ்க்கையில இருந்து தானே எடுத்துக்க முடியும். இப்ப என் தம்பி நான் வந்து எனக்கு 16 வயசுலயே நான் கடவுள் நம்பிக்கை இழந்துட்டேன். கடவுள் என்ற கருத்திலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு பாசாங்கு, அது ஒரு கற்பிதம் அப்படின்றது என்னோட கருத்து. 16 வயசுல இருந்தே. ஆனா, என் தம்பி இன்னொரு தம்பி இருக்கிறான். அவன் வந்து தீவிரமான பக்தன். ம்ஹ்ம். அவன் அடையாளம் இல்ல இப்ப விதவிதமான கதாபாத்திரங்கள அதுல கொண்டு வராரு. அப்போ இன்னொரு தம்பி இருக்கிறான். அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். அவன் கிறிஸ்தவனா அப்போ இப்ப நான் அதுக்குன்ட்டு நான் அவங்க வீட்ல நெறைய பெரும்பாலும் கொஞ்சம் நல்ல நாலேட்ஜா இருப்பாங்கப்பா. நாலேட்ஜா இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அந்த கேள்வி மாரி. அதுக்காக நான் சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன். தங்கத்தை தேடி போறாங்க. ம். அதுல வந்து இது வந்து ஒரு ஆங்கிலேயர் காலகட்டம். ம். அதுல நடக்குது. ம். ம். இப்போ வந்து இங்க நம்ம அடிமையா இருக்கிறத விட அங்க போய் சாகலாம் அப்படின்ற ம். ஒரு முடிவு எடுத்து தான் ம். அவங்க ம். போறாங்க. ம். இப்ப அதுல வந்து பிராமணர்கள் வந்து தவறா வழிநடத்துறாங்க. ம். இது வந்து அடிமையாக்குறது வந்து ஆங்கிலேயரா? ம். இல்ல வந்து பிராமணர்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அத எப்படி எழுது இல்லையா? பார்க்குறீங்க? எழுது இல்லையா? எப்போதுமே இங்க வந்து தலித்துகள் வந்து வர்ணத்துக்கு வெளியே இருந்தவங்க தானே. இங்க வர்ணமே 4 தானே. மனித பிறப்புன்றதே 4 தான்றான். இந்த சமூகம் அதனால் ஆக்கப்பட்டது. வர்ணமற்றவர்கள் தலித்துகள். வர்ணமே 4 தான். மனிதர்கள் 4 பிரிவினர். பிராமண, சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன். தலித்துகள் 5ஆம் வர்ணத்தார். அதான் பஞ்சமர்ன்றாங்க. அதான் அரிசன்னு ஒரு காந்தி வந்து சொல்றாரு. பஞ்சமனுக்கு எதுக்கு நிலம்னே இந்த படத்துல வருதுல்ல. இருக்குதுல்ல. ஒருத்தர் சொல்றாங்க. கேட்கிறாரு. பஞ்சமம் எப்படி பேசுறான் பார். ஆ. பஞ்சமம் இதெல்லாம் இது காலகாலமா கேட்ட வார்த்தை இது. ஒரு 1000 வருஷமா, 1200 வருஷமா இல்ல 700ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதிகமா கேட்கப்பட்ட வார்த்தை. இல்ல இது வந்து ம். பிராமணர்களின் சூழ்ச்சியால நடந்ததா? ம். அதுதான் இந்த படத்துல அங்கங்க இல்ல, வருதான்னு இல்ல, கேக்குறேன் இல்ல. நானு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, துபாசின்னு ஒருத்தன் இருந்தான்ல. துபாசின்னு ஒருத்தன் நிப்பான்ல. டிரான்ஸ்லேட் பண்ணுவல்ல. நம்ம டுபாகோர்ன்னுவல்ல. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னைய பத்தி ஒரு வாழ்க்கைன்னா, டுபாகோர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, கேடுகட்டவன், பொய் சொல்றவன், அயோக்கியன், முடிச்சவுத்தி, பித்தள மாத்தி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. எதுக்கு? டுபாகோர்னாக்கா. அந்த டுபாகோர்ன்றது என்னன்னாக்கா, துபாசி இருக்கிறான்ல 2 மொழி தெரிஞ்சவன். ஒண்ணு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், இல்ல பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கும், இல்ல ஜெர்மன் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து அந்த துரைக்கும், அந்த மொழி தமிழ் பேசுறான் தமிழ், கன்னடம் பேசுறான் கன்னடம். இவங்க 2 மொழி தெரிஞ்சவன் அவன். அவன் வந்து ஒண்ணு துரை மாரி கூட இருப்பான். இன்னொரு மொழி பேசுறவங்க இந்த மக்கள். அவன் ஒண்ணு சொல்லுவான். "டேய் நீங்கலாம் வந்து நீங்க எனக்கு பெரிய" இந்த படத்திலேயே அதுக்கு ஒரு அழகா டெஃபினிஷன் குடுத்துட்டாரு. நீங்க இப்ப தங்கலான்றவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவன். அவன் தான் வந்து இங்க என்னைய வந்து இந்த விஷயத்துக்கு என்னுடைய கனவுகளுக்கு வழி நடத்தக்கூடியவன். நான் அவன பாராட்டுறேன். அந்த மக்கள பாராட்டுறேன்னு சொன்னா, அது மாத்தி சொல்லும். உங்களெல்லாம் வந்து இவன் வந்து அடிமைன்னு நெனைக்கிறான்டா. உங்கள ரொம்ப இழிவா பேசுறான்டான்னு சொல்லுவான் அந்த துபாசி. இந்த வேலை அப்ப அது எங்கேருந்து வந்தது? எந்த வெள்ளைக்காரன் அவனுக்கு கத்துக் குடுத்தான் அத? எந்த வெள்ளைக்காரன் அவனுக்கு கத்துக் குடுத்தான்? வெள்ளையன் வந்து ஒழுங்கா வெள்ளையன் எப்பவுமே முதலாளி தன் லாபத்துக்காக எதையும் செய்வான். நமக்கு அதுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா, உள்ளூர்ல தானே இருந்த நீ. இவன் உழைக்கிறதுல தான் நீ சாப்பிட்டுன்னுக்குற. இவன் நெஞ்சத தானே நீ போட்டுன்னுக்குற. ஆனா ஏன் நீ இந்த டுபாகூர் வேலை பார்க்குற? அப்ப அந்த வேலைய பார்க்க சொன்னது யாரு? அவன் ஒழுங்கா சொன்னானா? அத ஒழுங்கா சொல்ல வேண்டியது தானே. "ஏய் உங்களுக்கெல்லாம் வந்து துரை வந்து நல்லது செய்றேன்றார்றா. நீ தான் அவனுக்கு ரொம்ப முன்மாதிரியா? நீ தான் அவன வழி நடத்துறியா? வா" அப்படின்னு சொல்லியே. "ஏய் போ அப்படி." அப்ப அத யார் சொல்லிக் குடுத்தது? வெள்ளைக்காரனா சொல்லிக் குடுத்தான் உங்களுக்கு. நீங்க அந்த படிமத்த தான் பார்க்கணும். இல்ல விக்ரம் வந்து அந்த இது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாருல, அதையெல்லாம் கிழிக்க சொல்றாங்க. அதே நமக்கு தெரிஞ்சிடுச்சே. இது உண்மை இது. நீங்க எப்படி யாருன்னா கோவணம் கட்டிக்க ஆசைப்படுவானா? ஃபேண்ட் ஷர்ட் போடாத. அததான் அவர் சொல்றாரு. இவனுங்க கையில இருந்து ஆனா இப்ப கதைக்குள்ளே இன்னொரு கதை வருது இல்லையா? அதுல வந்து விக்ரமோட அந்த பாட்டன் இருக்கார்ல. அங்கேயே அங்க ஒரு ராஜா வரும்போது அங்க பக்கத்துல இன்னொரு கேரக்டர் இருப்பான்ல. அவன் வந்து எப்பவுமே முறைப்பான்ல. அவன் வழிகாட்டுறதே அவனுக்கு பிடிக்காது. ஆனா ராஜா ஒரு முதலாளியோட ஒப்பிடணும் நாம. இவன் வந்து எப்போதுமே இருக்கிறவன். யார் அந்த குடுமி வச்சுட்டு இருக்கான்ல, அவன் எப்போதுமே இருக்கக்கூடிய நாமம் போட்டுக்கணும், குடுமி போட்டுன்னு ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மைதானே அது. அது உண்மைதானே. இப்ப ராஜா ஒண்ணு சொல்லுவான். "ஏய் நீ என்னடா வீராதி வீரன்டா." அது அவனுக்கு பிடிக்காது. ராஜாவே ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், "டேய் நீ எல்லாத்தையும் இது பண்ணவன், நீ எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவன், நீ பராக்கிரமசாலியா இருக்கிற." ஏன்னா ராஜாக்கு என்னன்னாக்கா, "நீ தான் என்னுடைய வீரன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளையே எடுத்து தருவார். அவன் தருவான். ஆனா அவன் அனுமதிக்க மாட்டான். அதை வந்து கீழ்மைப்படுத்தி அதை வந்து பண்ணுவான். இதை யார் எந்த வெள்ளைக்காரன் வந்து சொல்லி கொடுத்தான்? வெள்ளைக்காரன் வந்தது ஒரு 400 வருஷம் தானே. 350 வருஷம் இல்லை 400 வருஷம் அதிகபட்சம் போனால் இதுதான் நம்ம உச்சபட்சமாக 450 வருஷத்தை தாண்டவே இல்லை. ஆனால் இங்கே 2000 வருஷமா இருக்குது. இங்கே அதிகபட்சமாக குறைஞ்சபட்சம் பார்த்தா 1200 வருஷமா இருக்குது இங்கே நிலைமைகள். அப்போ அதில் அவர் சொல்றது என்னன்னா, இந்த நிலைமைகளை வந்து குறியீடுகளாக சொல்றது தான். வரலாறு தெரிஞ்சவங்க இளைஞர்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க.
இப்ப படம் தொடங்குற இடத்திலேயே வந்து விக்ரம் வந்து சொல்றாரு, இது ம். இந்த நிலம் ஃபுல்லா நம்மளுடையதான் ஆமா, உண்மைதான். அப்படின்னு. உண்மைதான். அந்த ராஜா கிட்ட கூட வந்து எனக்கு என்ன கொடுப்ப, ம். நான் தங்கத்தை காமிச்சேன்னா நீ எனக்கு என்ன எனக்கு என்ன கொடுப்பனா, தேவை? நிலம் கொடு, திருப்பி கொடு, என் ம். நிலத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கிறாரு. ம். இப்ப நிலம் ஒரு பிரச்சனையா இருக்குன்றது தான் அந்த 100% அரசியல். ஆமா. அவர் சொல்லுவார் பாருங்க ஒரு டயலாக். அதுல ஒரு டயலாக் ஃபர்ஸ்ட் கிளாஸான டயலாக். அது நான் இப்ப முழுசா என்னால சொல்ல முடியாது. அது என்னன்னா, பொண்ணு இந்த பொண்ணு கண்டிச்சது, தங்கம் கடிச்சது இதெல்லாம் விஷயமே கிடையாதுடா. நமக்கு வேண்டியது நிலம். நிலம் தான்டா இங்க பிரச்சனைன்னு. நிலம் தான் பிரச்சனை. நிலம் தான் நமக்கு தேவையானது நிலம் தான். உனக்கு என்ன வேணும்? தனியா வரும் அந்த கொஸ்டின், அந்த கேள்வி. அதுக்கு ஒரு ஒரு சிங்கிள் பதில் ஒண்ணு வரும். நிலம் அப்படின்னு வரும். எல்லாருமே முணுமுணுத்தாங்க. என் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் நான் இயல்பாவே முணுமுணுத்துட்டேன். நிலம் நிலம் தான் வந்து ஏன்னா, இதனுடைய ஆதி பண்பு என்னன்னா, உங்களுக்கு வரலாறு முழுக்க பார்த்தா அந்த தொல்குடிகையில சொந்தமா நிலம் இருந்தது. சொந்தம்னு கிடையாது. பட்டா கிடையாது, வரி வசூல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் என் நிலம். நான் வேட்டையாடி இருப்பேன். நான் உழுது இருப்பேன். நான் விதைச்சு இருப்பேன். நான் அறுவடை பண்ணியிருப்பேன். எனக்கு எதுவுமே இல்ல. இந்த நிலம்லாம் உன்னுடையது, அவனுடையது, ஆதிக்கத்துக்குரிய யார் மாத்துனது இதெல்லாம்? யார் மாத்துனது? யார் அப்போ இந்த கேள்வி எனக்கு எழும்போது, எந்த காலகட்டத்தில என் கையில இருந்து நிலம் பறிபோச்சு? என் கையில தானே இருந்தது நிலம். அந்த நிலம் எப்போ பறிபோச்சு என்கிட்ட இருந்து? இப்போ வரவன் போறவன்லாம் வந்து அம்மா வயித்துக்குள்ள வந்தனால எடுத்துட்டு வந்து. இப்போ 1000 ஏக்கர் வச்சுன்னுருக்கான் ஒருத்தன். 500 ஏக்கர் வச்சுன்னு இருக்கான். எங்க இருந்து வந்தது? எப்படி வந்தது அவனுக்கு நிலம்? உழைக்கவே இல்ல. உழைக்காமலே எப்படி வந்தது? நான் உழைக்கிறவன். காலாகாலமா உழைக்கிறவன். தொல்குடியினர் என்னைக்குமே உழைக்கிறவங்க. அப்ப ஏன் இவன் தொல்குடி ஆக்கப்பட்டான்? ஏன் இவன் ஒடுக்கப்பட்டான்? ஏன் இவன் நிலமற்றவனா ஆக்கப்பட்டான்? இதனுடைய எல்லா குறியீடுகளும் அந்த படத்துல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரத்துல ஒரு இயக்குனர் எவ்வளவுதான் சொல்லிட முடியும்? இன்னொன்னு அவங்க அந்த அந்த கொண்டாட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? அந்த ஆமா. வந்து ஆமா. கணவனோட, ட்ரெஸ் மனைவியோட, போடுறாங்க. குழந்தையோட. பெண்களுக்கு வந்து ஒரு சட்டை வாங்கிட்டு ஆ, வராரு. ஆ. அத போடுறாங்க. அது ஆமா. அது எப்படி பார்க்குறீங்க அத? ஐயய்யோ! அது ரொம்ப அற்புதமான விஷயங்க. நான் என் பாட்டி இருக்கிறாங்க. என் பாட்டி வந்து எனக்கு எனக்கு பொன்னியம்மாள்னு என் பாட்டி. ஆ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹானஸ்டிக்கானவங்க. அவங்கலாம் வந்து பார்த்தா, நான் ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்துருப்பேனா, இல்ல ஒரு 6 வயசு வரைக்கும் பார்த்துருப்பேனா, அவ்வளோ ஒரு கடினமான டீச்சர்கள் போல. செய்ய வேணாம் அப்படின்னுவாங்க. எங்க அம்மா அதே தொடர்ச்சியில இருப்பாங்க. நான் எங்க அம்மாவ எப்பவுமே சொல்லுவேன். ரொம்ப கடினம். எனக்கு முதல் ஆசிரியர் என் அம்மா தான். அப்ப ஏன் இவங்களாண்டலாம் என் பாட்டி வந்து ஜாக்கெட் போடல. ஜாக்கெட் இல்லாம போடல அவங்க. ஜாக்கெட் 16 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிற ஒரு ஜாக்கெட் போட மாட்டாங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து அனுமதிக்கல பாடலன்னு நினைக்கிறேன். அவங்க எப்பயுமே மாறாப்புல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க, அவங்க பொண்ணுங்க எல்லாருமே கச்சோலி, ஜாக்கெட் போடுறது, அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சுப்பாங்க. ரவிக்கை போடுறது. இப்ப இந்த பண்பு வருதுல்ல, அத வந்து அவர் அழகா ஒரு குறியீடா பண்றாரு. ஏன்னா குப்பாயம் குப்பாயம் யார் போட வைக்கிறான்னாக்கா, அ ராணிகள் போடலாம். எல்லா சமூகமும் போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. முதல் முறையா இந்த வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு ஒரு சில நாகரிகங்கள்லாம் இவங்க கையில ஒரு சில நாகரிகங்கள் இல்லையேன்னா, நாகரிகம் இல்லன்னு இல்ல, தடுக்கப்பட்டிருந்தால் ஆயுதத்தின் பேர்ல தானே இப்ப எல்லாமே தடுக்கப்படுது. அன்பால எதுவுமே தடுக்கப்படுறாங்களா? காதலிக்கிறான், ஆயுதத்தால தானே தடுக்கிறான். அதே போல ஜாக்கெட் போடுறதையும் இவனுங்க தடுத்தானுங்க. கை தூக்கின்னு இப்படி தான் மூட்டை தண்ணி தூக்கின்னு வரணும். என்ன எதிர்பார்க்குறானுங்க இவனுங்க அப்படின்னா? ஜாக்கெட் போடக்கூடாது. தோல் சிலை போராட்டம்ன்றது என்ன? தோல் சிலை போராட்டம் யார் நடத்துனது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் தானே நடத்துனாங்க. இன்னைக்கு அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. தோல் சிலை போராட்டம் நடத்துறாங்க. அப்போ சீலை போடலையா? சீலை அந்த முட்டிக்கு கீழ புடவை கட்ட முடியாதுங்க. முட்டிக்கு கீழ இறக்கி துண்டு கட்ட முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும். ஆண் வந்து கோமணத்தோட தான் இருக்கணும். நான்லாம் வேட்டியே கட்ட மாட்டேன். எனக்கு அது ஒரு கேடுகட்ட பொருள் போல ஆயிடுச்சு. எவன்டா அதுக்கு எவனோ கட்டலாம், ஒருத்தன் உழைக்கிறவன் கட்டக்கூடாதுன்னு சொன்னா, அந்த வேட்டியை தூக்கி எறிஞ்சிட்டுவேன் நான். எப்பவுமே ஜீன் போடுவேன். அப்ப அனலா இருக்கும், புழுக்கமா இருக்கும், நான் போடுவேன். அது ஒரு அரசியல் அது. வேட்டி நான் கட்டுறேன். எனக்கு ஏன் வேட்டி? என் தாத்தா கோவிலுக்கு நான் ஏன் போல? என் தாத்தா போல நானும் போமாட்டேன். என் தாத்தா நல்லா தானே இருந்தான். ஒன்றும் நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தான். நல்ல வயசான பிறகு தான் செத்தாங்க. நல்ல உடல் வலியோடு இருந்தாங்க. சொரணையோடு இருந்தாங்க. சுகாதாரத்தோடு இருந்தாங்க. ஆனால் பார்த்தாக்கா வெளியில் எல்லாம் சொல்கிறவங்கலாம் பார்த்தா அப்போ என்னன்னா, கவனமற்ற சில குழுக்களை யூதனை அடிமையாக்கிட்டானுங்க. யூதன் எவ்வளோ பெரிய இன்னைக்கு உலகின் ஆகச்சிறந்த மிகப்பெரிய சினிமா இயக்குனர், விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர், வங்கி வச்சுன்னுக்கிறவன் எல்லாரும் ஒரு 10 வருஷம் விலங்காண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. நிர்வாணமாக ஆண் பெண்ணுன்னு ஆயுதத்தின் முனையில். இந்த நவீன நாகரிகத்துல யூதர்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள். 60 லட்சம் பேரை கொன்னது மட்டும் இல்லாம ஆயுதத்தின் முனையில அவங்க நிர்வாணமாக்கி நடைபிணங்களாக்கணும். அப்ப என் கதி என்ன? அதே போலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அது போலதான் நீங்க அப்போ எவ்வளவு அறிவு கூடியா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆயுதத்தின் முனையில எல்லாருமே ஏன் நான் ஆயுதத்தின் முனையில இந்த மாதிரி ஆக்கப்பட்டேன் அப்படின்னா, என்னுடைய அறிவு தான் அங்க சிக்கல். நான் கேள்வி எழுப்புறேன்.
இந்த 4 வர்ணம் எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். நான் என்னுடைய அறிவுன்றது வேற. என்னுடைய சிந்தனைன்றது வேற. என்னுடைய மரபுன்றது வேற. என்னுடைய மொழின்றது வேற. அது தனித்து இருக்குது. அது 20,000 30,000 காலத்தினுடைய செழுமை அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை நான் விட்டுட்டு உன்னோடது ஒன்றுமே இல்லாதது நான் ஏன்டா எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏற்றுக்கினவெல்லாம் வந்து வர்ணங்களுக்குள்ளே போயிட்டான். ஏற்றுக்காதவன் வெளியில் வந்துட்டான். ஜாக்கெட் போட முடியாது. அப்போ அந்த ஜாக்கெட்டை ஒரு வெள்ளையன் வந்து தரான். அது இல்ல, ஆனா இப்ப வெள்ளைக்காரர்கள் வந்து அது குடுக்குறாங்க. அப்ப ஒரு காட்சி வந்து அந்த வண்டியில இருந்து இறங்கும் போது அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இறங்குவாரு. அது தனியாவே காட்டுவாங்க. என்னடா இவர் தொடுறாரு அப்படின்னு அவரு நினைக்கிற காட்சி ஒண்ணு வரும். ஆனா இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரர் அவங்க லாபத்துக்காக தானே. 100% நான் மட்டும் ஒன்று சொல்லுவேன். வெள்ளையன் நம்மளை கொள்ளையடிக்க தான் வந்தான். அவன் எனக்கு வந்து கொள்ளையடிக்க வந்தான், மதத்தை பரப்ப வந்தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நான் கேட்கறதெல்லாம் என்னன்னாக்கா, என் பக்கத்திலேயே உட்காந்துன்னு இருக்கிற என் சொந்த சகோதரன் சொல்லிக்கிற நீ என்னை அடித்து அடிமையாக்கும் போது எங்கே இருந்தோ வந்தவன் என்னை சகோதரனை என்னை தோளில் கை போட்டான். நான் உன்னைய விட அவனை தான் கொண்டாடுவேன். என் தன்மானம் அதை தானே சொல்லும். என்னைய நீ லாபமாக்க தானே பார்த்த. என்னுடைய உடல், உடைமை, உயிர், என்னுடைய நிலம், என்னுடைய தன்மானம் எல்லாத்தையும் நீ வந்து உடமையாக்க பார்க்குற. நீ என்னை சுரண்டுற, எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை வேற பெருமையாக வேற சொல்லிக்கிற. ஆனால் அவன் சுரண்ட தான் வந்தான். அவன் எல்லாரையும் சுரண்ட வந்தான். சுரண்டுட்டான். எனக்கு என்ன போயிடுச்சு? என் சொந்த நிலத்தில் இருந்து என் அப்பா என்ன சுரண்டுறதை விட என் அப்பா என்ன சுரண்டுறான், இல்லை என் சகோதரன் என்ன சுரண்டுறான். அதை விட பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து என்ன மனிதனாக நடத்தினான்னு நான் அவனை தான் மதிப்பேன். எங்கே ஜனநாயகம் இருக்குதோ அதை தான் நான் மதிப்பேன். அந்த விதத்தில் தான் அவன் கொள்ளையடிக்க தான் வந்தான், சுரண்ட தான் வந்தான். ஆனால் எனக்கு கல்வி எங்கேருந்து வந்தது? நான் கல்வியோடு இருந்த என் கல்வி யார் பறிச்சதுன்னு முதல் கேள்வி. ரெண்டாவது, பறிக்கப்பட்ட கல்வி திருப்பி எப்படி என் கைக்கு வந்ததுன்றது ரெண்டாவது என்ன கேள்வியில் உதிக்கிற பதில். அதுதான் இந்த படம் சொல்லுது. தங்கத்தை தேடி போறதுன்றது இல்லையா, பல கட்ட ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவர் வந்து விக்ரம் வந்து அந்த இடத்துக்கு போய் அடைகிறாரு. வரலாறு கூட எப்படி அதை ஒப்பிடுறீங்க? இப்போ கோலார் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோலார் தங்க வயல்ல பறையர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்கன்ற புகைப்படங்கள்லாம் காட்டுறாங்க. அது வரலாறு கூட எப்படி ஒப்பிடுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இல்லை ஒப்பிடலாமா, இல்லை இதுல கொஞ்சம் புனைவுகள் இருக்கா? புனைவுகள் நிச்சயமா இருக்குதுங்க. புனைவுகள் நிச்சயமா இருக்குது. புனைவுகள் இல்லாத, அதாவது இது வரலாற்றின் மீதான புனைவுன்னு தங்கலான்ன்றது வரலாற்றின் மீதான புனைவு. வரலாறுன்றது அந்த இடத்துல போயிட்டு அதாவது நிலத்தை, பள்ளத்தை, காடுகளை, புதர் காடுகளெல்லாம் வளமாக்குனது யாரு? உழைக்கும் மக்கள் தான். அந்த உழைக்கும் மக்கள் பெரும்பாலும் யாராக இருந்திருக்கிறாங்க? ஒடுக்கப்பட்ட, தீண்டப்படாத மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் ஒரு இடத்துல வந்து தங்கம் கிடைக்கும் அப்படின்றது, தங்கலானுக்குன்னு ஒரு கதை இருக்குது. எனக்கு உண்மையாகவே அது தெரியல. நான் இன்னும் கூட அதை பற்றி எதுவும் யோசிக்கல. ஆனால் அதுக்கு அவங்க கடைசியாக போடுறாங்க ஒரு அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. அதன்படி பார்த்தா இப்போவும் பார்த்தா அந்த கோலார் தங்க வயலுக்குதுல பெரும்பாலும் தமிழர்கள் இருப்பாங்க, கன்னடர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கும் என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா, என்னோட சொந்த கூட பிறந்த அம்மாவோட அக்கால், கூட பிறந்த அக்கால், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே இப்போது சிவாஜி நகர், கோலார் தங்க வயல் அதை சுற்றி தான் இருப்பாங்க. என்னென்னா அவங்க அந்த பீரியடில் போய் கோலாருக்கு வயலுக்கு வேலைக்கு போனவங்க. அப்போ என்னென்னா ஒடுக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் அங்கே போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது வழி நடத்தி போனவங்க ஒரு தங்கலானா இருக்கலாம். இப்போ அந்த வரலாறு நீங்கள் அதுதானா வரலாறு? அப்போ அவங்க தான் கேள்விகள் எழுப்புறாங்களே. அந்த கற்பனையிலேருந்து வருது அது. ஆமாம். அந்த கதையாடலை வந்து அவங்க வந்து முன்னாடி நிறைய கதைகள் இருந்திருக்குது. அதாவது இந்த இடத்த வந்து பூதம் காத்துட்டு கோல்டன் மெக்கனஸ்லேயே அதானங்க. கோல்டன் மெக்கனஸ்லேயே இது வந்து பழங்குடிகளோட அந்த நிலத்தை வந்து ஒரு ஆதிரா, இப்போ நம்ம ஆதிரான்றோம், அந்த இடத்துல ஒரு இது காத்துக்கிட்டு இருக்குது, ஒரு பூதம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த நிலத்தை. அதையெல்லாம் வென்று தான் போய் ஒருத்தன் வந்து அதை சாதிக்கிறான் அப்படின்றவன் தங்கலான். அந்த ஒரு கதையாடல் இருக்குது இல்லை, அந்த கதையாடல் அவர் கதை தானே சொல்கிறார் ஓப்பனிங்லேயே. தான் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறார். அதை வந்து அந்த கதை சொல்லும்போது ஒருவேளை அவர் பாட்டனாக இருக்கலாம், இல்லை அது கதையாக இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் தங்கலான்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு தங்கலான்ற ஒரு பறையர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து தங்கம் தேடி போயிருக்கிறாரு. அவர் தங்கத்தை எடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது எப்படி அபகரிக்கப்பட்டது, அதனுடைய ஒரு புனைவு தானே இது. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ இது புனைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ இதெல்லாம் நடந்துச்சா? இப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்றதுக்காக நிறைய சான்றுகளோட இப்போ நம்ம பேசணும். அதை எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம்னு கேட்குறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம பொதுவாக ஒரு படைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு படைப்பை எவ்வளவுன்னா கூறு போடலாம், தப்பு கிடையாது. எவ்வளவுன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அது வந்து என்ன படைப்பு, அது அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற உண்மைகள் என்ன? நிலம் எனக்குரியது, என் நிலம் எப்படி பறிபோனது, என் சொந்த மண்ணில் வாழக்கூடியவனுங்க எப்படி என்னைய வந்து சுரண்டாங்க,
வெளியில இருந்து ஒருத்தன் வந்து எப்படி என் மானத்தையே மறைக்கிறான் அவன். நான் சாதாரண கோமனாண்டியா இருக்கிறேன். என் கோமனாண்டி எனக்கு ஒரு சட்டைலாம் போட்டு அவனுக்கு ஒரு தேவைதான். அவன் ஒண்ணும் எனக்கு சட்டைய எடுத்துன்னு வரல. அவன் இங்கிலாந்துல இருந்து வரும்போதே எனக்கு சட்டைய தெச்சு எடுத்துன்னு வரல. அவன் தேவை அவனுக்கு ஒரு தேவை இருக்குது அவனுக்கு. அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவனுக்கு தங்கம் வேணும். அந்த தங்கத்த கண்டடையறதுக்கு ஒருத்தனாண்ட ஒரு கதை இருக்குது. ஒரு திட்டம் இருக்குது. அப்போ அவன் அத செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதுல அவனுக்கு தோத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அதாவது அதுல 2மே நடக்குது பாருங்க. தங்கம் கிடைச்ச உடனே அவன கொண்டாடுறதும், அது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்களெல்லாம் எதிர்க்கிறதும் ஒரு முதலாளியின் பண்பு அது. அவன் வந்து அந்த சுரண்ட வந்து ஒரு முதலாளி. அந்த அளவுக்கு தான் அவன். அவனுக்கு வேற நோக்கம் கிடையாது. நீங்க அதே சைமல்டேனியஸ் நீங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளூர்ல இருக்கிற ஒருத்தன். அடையாளங்களோட தனித்த அடையாளங்கள், முழு சட்டைங்கள மாட்டிக்கின்னு, முழு வேட்டிய கட்டிக்கிட்டு இருக்கிறவன் என்னவா இருக்கிறான்? வெள்ளையனோட மோசமா இருக்கிறானு. வெள்ளையன் தற்காலிகமாவது என்னாண்ட மனிதனா நடந்துக்கிறான்ல. தற்காலிகமாவது எனக்கு ஆடை தந்தான். என்னாண்ட பேசினான். என்னோட கை குலுக்குனான். என்னைய பாதுகாக்க வந்தான். எனக்காக அவனுடைய சகோதரன் வந்து மத உச்சாடனங்களோட இருக்கும்போது அவனையும் எதிர்க்கவும் செய்றான். ஆனா, கூடவே இருந்தவன் என்ன பண்ணான்? இது உண்மைதானே. அத மறுக்க முடியுமா யாராவது? வந்தவன் சுரண்டவன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, அவன் தற்காலிகமாவது எனக்கு ஆடை குடுத்தான். அங்க இருக்கிற பெண்டிர்களுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கான அனுமதி குடுக்குறான். அவங்களுக்கு வந்து நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு தரேன், உங்கள நான் பாதுகாக்கிறேன், எனக்கு லாபம் வந்தா உங்களுக்கு நான் அத பகிர்ந்தளிக்கிறேன் என்ற வார்த்தையாவது அவனாண்ட வந்தது. ஏய் பஞ்சமா, நீ ஏன் குறுக்க வர? ஓடு, ஓடு, ஓடுன்னு விரட்டுறானே ஒருத்தன். அது இல்லையா? இருந்ததே. அப்ப நீண்ட காலமா ஒரு ஒரு அடிமையாக்கப்பட்டிருந்த மக்களுக்கு ஒரு சின்ன சுவாசம் கிடைக்குதா? வெள்ளைக்காரன் வந்த உடனே? 100% நான் சொல்லுவேன். 100% நான் சுவாசம் கிடைச்சதுன்னுவேன். அவனுக்கு முதல்ல கல்வி அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் கையில இந்த காட்சிய பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் உண்ம அது. காசு வாங்குனான். கையேந்தி கூழு குடிச்சான் புழக்கடையில போயிட்டு. களி உருண்டைய புழக்கடையில போய் சாப்பிட்டான். கையில காசு வாங்குனானே. காசே பார்க்கலையே அவன். தம்படி காசு பார்த்திருக்க மாட்டானே. பார்த்தானே அதுல காச. முதல்ல கூலி குடுத்துட்டானே அவன். குறைவா குடுத்தான். சுரண்டிக்கின்னு குடுத்தான். கூலி குடுத்தான். குடுத்தான்ல. நீ காசே குடுக்கலையா அவனுக்கு. நீ வந்து சமூக கடமையா தானே இருந்தது. பறை அடிக்கிறது சமூக கடமை, துணி துவைக்கிறது சமூக கடமை, புதைக்கிறது சமூக கடமை, உன் பசுவ எடுத்துட்டு வந்து புதைக்கிறது சமூக கடமை. சமூக கடமைன்னு எதன் வச்சுடா? ஆயுதங்கள வச்சு நீங்க பண்ணீங்க. சமூக கடமைன்ற தர்மன்றதே ஆயுதம். வன்முறை. இல்ல இதுல வந்து ஒரு புத்தர் சிலைய வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற அத எப்படி தமிழ்நாடு பார்க்குறீங்க? முழுக்க நீங்க வந்து ஒரு 3000, 3800 தலையற்ற சிற்பங்கள் இருக்கு. அது எண்ணிக்கை உண்மைதானே? நான் சொல்றது கம்மி. இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்படல. இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இருக்கு. அது வந்து சான்று கூட இருக்கு. ஆ. ஆனா அந்த இடத்துல புத்தர் சிலை இருக்கு சினிமாவுல நீங்க அப்படின்னு. வந்து சில குறியீடுகள சொல்லணுங்க. முனின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாருல்ல, முனி அடிச்சிடுச்சு. ரத்தம் கக்கி செத்துருவ. என்னது அந்த முனி? சாக்கிய முனி. சாக்கிய முனி. சாக்கிய முனி தான் வந்து இந்த நிலத்துல வந்து பரவி இருந்திருக்கிறார். ஏன்னா எனக்கு வந்து குலதெய்வம், ஊர் தெய்வம் சொல்லுவாங்கல்ல, குலதெய்வம் இருக்குது, ஊர் தெய்வம் இருக்குது. அ அந்த மாதிரி தான். இப்ப அவங்கவங்க குல தெய்வம் தான் அவங்கவங்க கும்பிடுவாங்க. அப்புறம் ஊர் தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து பொதுவா வச்சு கும்பிடுவாங்க. இவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட்டே. இதையெல்லாம் மீறி ஒரு பொதுவான மாயத்தன்மையற்ற இதெல்லாமே மாயத்தன்மைகளுக்கு உட்பட்டது. அவ தெய்வமா போயிட்டா. அவ என்ன அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். பொன்னியம்மன் எங்களுக்கு குலதெய்வம் வஜனகர்த்தா. என் தாத்தன் பாட்டெல்லாம் வந்து ராமாயணம், மகாபாரதம், கூத்தாடிகள். தாத்தா பேரு சீதை, கோபால், ரங்கன், பாவாடை, சீதை, அமாவாசை. இப்படிதான். ஏன்னா எனக்கு அவ்வளவு உணர்வுக்கு அதுக்கு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க என் பின்னாடி. என் பாட்டன்கள் அவங்க எல்லாமே. அவங்களுக்கு வந்து பேரு அவங்க வசனம் எழுதுவான் போல இது. இந்த ராமாயண மகாபாரதத்துக்குலாம். எழுதி என்னவாச்சு கடைசியில? இன்னைக்கு ரங்கநாதனுக்கு எதிரா ஒரு காளி கோவில் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்ன கோவிலுக்கு விடலையே, என் கோவில நானே நிர்மாச்சிக்கிறேன்ட்டு அவங்க ஒரு கோவில் கட்டினாங்க. இப்ப மறுபடியும் அத வந்து அவங்க வந்து ஆக்குபைட் பண்றாங்க. என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் நான் எல்லாமே. அப்ப இந்த கதைகள் எல்லாமே பொய் கிடையாது. நீங்க அனுபவத்தின் அடிப்படையில கோர்த்து நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துல நிகழ்றதே வந்து யாரு அதை சிந்திப்பான்? நான் சிந்திப்பேன். ஒடுக்கப்படாதவன் சிந்திக்க மாட்டான். சுரண்டவன் சிந்திக்க மாட்டான். சுரண்டப்பட்டவனா வாழ்க்கைய வந்து ஏன் இவ்வளவு மோசமாச்சு இங்க நிலைமைகள்லாம் அப்படின்னு யோசிக்கிற நான் சிந்திப்பேன். அப்ப அவனுக்கு தான் அந்த படம். பொதுமக்களுக்கும் படம். பாட்டுல ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி வருது. அதுல நாகர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்ப ரஞ்சித் சொல்றது என்னன்னா, அம்பேத்கர் அரசியல தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத. அதை எப்படி கனெக்ட் பண்றது? ஆக்சுவலா இது நாகர்கள்ன்றது யாரு? நாகர்கள்ன்றது தமிழர்கள் தான் அப்படின்னு அம்பேத்கர் வந்து அவருடைய ஆய்வின் மூலியமா நிறுவுறது. நாகர்கள் பழங்குடியினர். அவங்க தான்
எல்லா பழங்குடியிலையும் அவங்க சிதைஞ்சு 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 இங்கே வந்து சேர்றாங்க. அப்போ இதனுடைய இந்த இந்த சிதைந்து வந்து சேர்ந்த அந்த பழங்குடியினர்களின் வர்ணங்கள் சேர்ந்து தான் சாதிகள் உருவாகுது. அப்போ அந்த சாதிகள் உருவாகும் போது அதில் தலைமையில் இருக்கிறவன் நம்மளை ஆண்டுகிட்டே இருக்கிறான். தலைமையில் இருக்கிறவனுக்கு தான் அதிகாரத்தோட தொடர்பு இருக்குது. யார்? சத்திரியர்களோட தொடர்பு இருக்குது. அவனை சத்திரியன் ஆக்கிட்டான் அவன். அப்போ வியாபாரம் பண்ணுறவனுக்கு ஒன்று, குடித்தொழில் செய்கிறவனுக்கு ஒன்று, கல்வி சொல்கிறவனுக்கு ஒன்று. அப்போ இந்த மூணையும் ஏற்றுக்காம அவன் அவன் சௌகரியத்துக்கு அவன் நுட்பத்துக்கு வாழக்கூடிய இந்த சமூகத்தை காலகாலமாக கட்டமைச்சிருந்தவன் எதிர்த்து கேள்வி கேட்டான்னா அவனை ஒதுக்கி தட்டானுங்க. நீங்கள் இது இதை இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. நம்ம தத்துவத்தின் அடிப்படையில் இதை பார்க்கணும். தத்துவம் என்னென்னா சார்வகான்னு ஒரு தத்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் சார்வகா தத்துவத்தில் நீங்கள் ஒரே ஒரு படிமத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னென்னா, ராமாயணம் மகாபாரத போர் முடிஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் அவங்க கிராமத்துக்கு வராங்க. வரும்போது அங்கே இருக்கிற ஆரியர்கள், அதாவது பார்ப்பனர்கள், அவங்க அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த வெற்றி பெற்ற அந்த பஞ்சபாண்டவர்கள் வர்றாங்க. வரும்போது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்தாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போது அங்கே ஒரு குரல் கேட்குது. ஆமாம், நீங்கள் தர்மன், நீ உன் பேர் என்னன்னா? என் பேர் தர்மன். அவர் பேர் தெரியாதா? அவர் தான் தர்மன். அப்போ தர்மம்னு சொல்லிட்டு தர்மன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்களே, ஆனால் உங்கள் சொந்த சகோதரர்களையே நீங்கள் கொன்று குவிச்சிட்டு அந்த ரத்தத்தை உடலில் பூசிக்கிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்களே, அது தர்மமா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே கிருஷ்ணன் இருப்பான். அவன் சொல்லுவான், யார்ரா அவன்? அவன் ஒரு சாருவாகா. சாருவாகனை பார்த்த இடத்துலயே வெட்டி 2 துண்டாக்கி அவனை எரிச்சு சாம்பலாக்கிடணும். அவனை உடனே வெட்டி சாம்பலாக்குங்க அப்படின்னா அவனை சாம்பலாக்குனதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளே போவாங்க. நீங்கள் சாம்பலாக்கப்பட்டவர்கள் யார் யார்? வள்ளலார் சாம்பலாக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம ராவணன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அது போருன்றாங்க. அப்புறம் நம்ம தீபாவளிக்கு கொண்டாடுறல நரகாசுரன் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறான். மாபலி ஓணம் பண்டிகை கொண்டாடுற அந்த மகாராஜா சாம்பலாக்கப்பட்டிருக்கான். நந்தல் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறான். வள்ளலார் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஜோதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஜோதி ஆனாங்களா? எரித்து கொல்லப்பட்டவர்கள். நரகாசுரனை வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஏன்னா அது புராணன்றதால. ஏன்னாக்கா இவங்க எல்லாமே தத்துவத்தை புரிந்து கொண்டு எதிர் தத்துவத்தை முன்வைக்கிறவங்க. என் தத்துவத்துக்கு எதிராக நீ நின்றுன்னு இருக்க, போடா, எரிக்கிறதெல்லாம் எங்கள் பண்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே படத்துலேயே ஒரு இது, எரிக்கிறது நம்ம பண்பு இல்லை, படைச்சு நம்ம அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றது தான். எருமாட்டை வெட்டி எல்லாரும் போஜனம் பண்ணுவாங்க. அப்போ இந்த குறியீடுகளான ஒரு படத்தை அவர் கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் கேட்டது தான். பாமரனுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் ரொம்ப பாமரமாகவே இருந்துக்கிட்டு முடியாது. நம்ம சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சொல்கிறவன் பாமரனா அறிவாளியா ன்றது தான் இப்போ கேள்வி. பார்க்குறவங்க பாமரர்கள்லாம் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒரு 100 வருஷமாக ஹாலிவுட் படம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அது வேறு மொழியாச்சு. அது அந்த எப்போகலிப்டிஸ்ன்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம், கொண்டாட தானே செய்கிறோம். அதுபோல தான் இப்போ நமக்கான வாழ்க்கையே அதான். அவன் வரலாறா அவனே தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற வரலாறுகள் மூடி மறைக்குவான். அசோகன் ஒரு பேர் வச்சிருக்காரு. அதில் ஒரு கேரக்டர். அவன் தான் போயிட்டு முனியோட இதை கண்டுபிடிப்பான். அது எவ்வளோ பெரிய குறியீடு அது. உங்களுக்கு பாருங்களேன், உங்களுக்கு அசோகனை பற்றி கை இருக்குல்ல, அவன் உடனே அவன் அது என்னன்னா, ஏன் அந்த பையன் அந்த மாதிரி ஆனா எனக்கு புரியவே இல்லை. புரிச்சுக்கடா, இங்கே நிறைய பேருக்கு நமக்கு கதை இருக்குது இல்லை. முனி அடிச்சிடுச்சு, ஏதோ அவனுக்கு பேய் தாக்கிடுச்சான், எல்லாம் கருப்பு கயிறு கட்டினுக்குறவங்க தானே, காலில் கயிறுல கயிறு. அதில் அவங்களே அந்த பார்வதி அந்த மனைவி கேரக்டர் சொல்லுவாங்க, நீ சின்ன வயசுல இருந்து அந்த பேய் கதைகளை கேட்டு ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே குறியீடு இருக்குது. அப்பாவும் கதை சொல்றாரு. முதல்லயே அப்பா கதை விக்ரம் முதல்லயே கதை சொல்றாரு. அந்த முதல்ல ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை என்னன்றது நமக்கு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன். இப்போ கதை சொல்லி அவன் அது மாதிரி ஆனா கதையை கேட்டு இவர் அது மாதிரி தானே இருப்பார். அப்போ அந்த இது ஏன்னா இவர் வாழ்க்கையில் அனுபவம் வேறு. இவர் போகிறாரு, ஒரு மாற்றம் நிகழுது, சட்டை கிடைக்குது, திரும்பி வராரு, சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டாரு, மனைவிக்கும் சட்டையெல்லாம் கொடுத்துட்டாரு, வாங்க கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாரு. ஏன் ஜனங்க போக மாட்டாங்க? டேய், நம்மளை எடுத்துன்னு போய் பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. அந்த பயம், அந்த உளவியல் அவங்களுக்கு இருக்குது. அதை காட்சி பண்ணியிருப்பாங்க அழகா. ஏன் நம்மளை கூப்பிடுறான், நம்மளாலதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. ஆனா அங்க போனா மறுபடியும் பள்ளத்துல விழுந்திருக்கிறான். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் நடா, எல்லாமே மாறிடுச்சுடா இங்க, நீ ஏன் வந்துட்ட, ஏமா நீ ஏன் இங்கே சாவு வந்த அப்படின்னு அவர் கேட்பாரு. அந்த நாம பொண்ணு. இப்போ இதெல்லாம் மறுபடியும் ஒரு மாற்றம் நடக்கும், மறுபடியும் ஒரு ஆசை வார்த்தை கிடைக்கும், மறுபடியும் ஒரு டவுன் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம மனித வாழ்க்கையில் 3 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்கன்றது என்ன அளவில் மிக ஆச்சரியம்.